வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம். மனித நேயம் எங்களின் மிகப்பெரிய பலம். விரோத செயல்களுக்கு ஜனாதிபதி அனுர வழங்கிய பதிலடி. இலங்கை கடற்பரப்பில் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பல் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். பின்னணியில் இயங்கிய முக்கிய புள்ளிகள். அமைதி காக்கும் இந்தியா. நடந்தது என்ன? திடீரென கவிழ்ந்த அந்தோனியாரை தரிசிக்க சென்ற பக்தர்களின் படகு. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சோக சம்பவம். தீவிர விசாரணையை ஆரம்பிக்குமாறு அரசு தரப்பிடமிருந்து வந்த தகவல். மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்த இலங்கை இந்திய பயணிகள் படகு. மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ரகசியமாக கடத்தப்பட்ட 500 லிட்டர் மண்ணெண்ணெய். எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் நடந்த மோசடி. திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட வட்டார ரக வாகனம். வெளியான தகவல். எமது நிலப்பரப்பையும் வான்பரப்பையும் யாரும் தவறாக பயன்படுத்த முடியாது. நீதி அமைச்சர் வெளியிட்ட அதிரடி கருத்துக்கள். ரகசியமாக பணங்களை பெற்று யாழ்ப்பாண யுவதியொருவரை நடுவீதியில் தவிக்கவிட்ட தம்பதிகள். வழங்கப்பட்ட முறைப்பாடு. வெளியான அதிர்ச்சி சம்பவம். ஈரானின் உச்ச தலைவரை அழித்தது இப்படித்தான். இஸ்ரேல் வெளியிட்ட பரபரப்பு தகவல். பழிக்கு பழி வாங்கும் ஈரான். அனைவரும் மண்டியிடுங்கள். டொனால்ட் ட்ரம்பால் ஆக்ரோஷமாக வெளியிடப்பட்ட தகவல் அடங்கிய உலக செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒவ்வொரு அடியையும் ஆதரிக்க இலங்கை முழுமையாக தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவு மூலம் இதனை வெளிப்படுத்தி கூறியதாவது: எந்த ஒரு குடிமகனும் போர்களில் இறக்கக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் அவரவர் சொந்தத்தை போலவே விலைமதிப்பற்றது. மனிதாபிமான விழுமியங்களும் உயிர்களை காப்பாற்றுவதும் எங்கள் முன்னுரிமையாகும். அதேவேளை எங்கள் அணிசீரா கொள்கையை பெருமையுடன் பாதுகாக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உலகிற்கு இன்றைய தினம் அவசரமாக தேவைப்படும் ஒன்று அமைதி என்பதையும், கடுமையான உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளையும் சமூகங்கள் எதிர்கொள்ளும் சிக்கலான சவால்களையும் குறிப்பிட்டு அமைதிக்கான உறுதியான அர்ப்பணிப்பை அனைத்து தரப்பினரும் நிரூபிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: ஒரு நாடாக விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒவ்வொரு அடியையும் ஆதரிக்க இலங்கை தயாராக உள்ளது. எங்கள் அனைத்து நடவடிக்கைகளும் உயிர்களை காப்பாற்றுவதையும் மனிதநேயம் மேலோங்குவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டவை என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பெருங்கடலில் ஈரானிய கடற்படை போர்க்கப்பலான ஐரிஸ் தேனா மீது நடத்தப்பட்ட டார்பிடோ தாக்குதல் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் 3 ஆஸ்திரேலியர்கள் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் வழங்கிய பேட்டியொன்றில் உறுதிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்த 3 ஆஸ்திரேலிய குடிமக்கள் என்பதை நான் உறுதிப்படுத்த முடியும். இருப்பினும் அவர்களில் யாரும் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கையிலும் நேரடியாக ஈடுபடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவுடனான ராணுவ ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவே அந்த 3 நீர்மூழ்கி கப்பல்களில் பயிற்சி பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இலங்கையின் தெற்கு கடல் எல்லைக்கு அருகில் ஈரானின் IRIS தேனா எனப்படும் போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இலக்கான கப்பலிலிருந்து கிடைத்த அவசர சமிஞ்சையை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த தாக்குதலில் 87 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இப்படி இருக்க, இலங்கையின் கடற்படை தளபதி இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்று இருந்ததாகவும், அப்போது அவர் ஈரான் தரப்பினருக்கு இலங்கைக்கு வருமாறு வாய்வார்த்தையாக அழைப்பு விடுத்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பதசநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் வெளியிட்டதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இன்று அரசாங்கத்தில் உள்ள எவரும் இந்தியாவுக்கு எதிராக பேசுவதில்லை. நேற்று நான் ஈரான் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தேன்.
கடந்த மாதம் 18ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் ஒரு பயிற்சி நடைபெற்றது. தற்போது இந்தியாவுடன் நெருக்கமாக இணைந்து செயற்படுகின்றனர். ஆனால் உண்மையில் என்ன நடைபெறுகின்றது என்பது உங்களுக்கே தெரியவில்லை. 4 மணி வரை அந்த கப்பலில் இருந்தவர்களை எவரும் காப்பாற்றவில்லை. அந்த நிலையில் இந்தியா கை கழுவி கொண்டது. பாதுகாப்பு அமைச்சரே, நாங்கள் ஈரான் தூதரகத்திற்கு சென்ற போது இலங்கையின் கடற்படை தளபதியும் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பயிற்சியில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் வாய் வார்த்தையாக இலங்கைக்கு வருமாறு கூறியதாக ஈரான் தூதுவர் எங்களிடம் தெரிவித்தார். இந்தியா ஒரு சிறிய நாடல்ல, உலகின் பெரிய நாடுகளில் ஒன்றாகும். ஏவுகணை சக்தி கொண்ட நாடாக இருந்தாலும் இன்று அது அமைதியை காக்கும் நிலைப்பாட்டில் உள்ளது. ஆனால் தற்போது இந்தியா இந்த விவகாரத்தை எங்கள் மீது தள்ளிவிட்டு அமைதியாக இருக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம் தசநாயக்க தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க, இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த ஐரிஸ் புஷேஹரின் என்ற ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் 204 பேர் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உரிய நடைமுறைகளை பின்பற்றி மீதமுள்ளவர்களையும் துறைமுகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் பொத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். மேலும் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ள ஈரானியர்களை வெளிசர கடற்படை தளத்திற்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஈரானின் 2வது கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். மேலும் குறித்த ஈரானிய கப்பலில் மொத்தம் 208 பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்களில் 53 அதிகாரிகள், 84 கேடட் அதிகாரிகள், 48 சிரேஷ்ட மாலுமிகள் மற்றும் 23 மாலுமிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக கூறப்படும் ஈரானிய போர்க்கப்பல் தொடர்பான தேடுதல் நடவடிக்கையில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையிலிருந்து பாலித்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு புறப்பட்டு சென்ற படகு ஒன்று நேற்று நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து தொடர்பில் கிடைக்கும் தகவல்களின்படி ஆலயத்திற்கு சென்றிருந்த பயணிகள் படகு ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த படகில் இருந்த முதியவர்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் நீரில் மூழ்கியதாக ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்றதும் அப்பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். அவர்களின் சடலங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 80 வயதான எம் ஜோசப் மற்றும் 57 வயதான பிரான்சிஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த 13 வயது சிறுவன் ஒருவனும் 4 பெண்களும் 8 ஆண்களும் என மொத்தம் 13 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு ஆணும் 2 பெண்களும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த படகு விபத்துடன் தொடர்புடைய தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் பின்னர் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் காயமடைந்தவர்களுக்கு தற்போது தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவசரமாக குருதி தேவை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்களின் ஒத்துழைப்பு உடனடியாக தேவைப்படுகின்றது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குருதி வழங்க விரும்பும் கொடையாளர்கள் மற்றும் இளைஞர்கள் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குருதி வங்கி பிரிவை அணுகுமாறு அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் முன்வந்து குருதி வழங்கி உதவுமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த படகு விபத்துக்கான முழுமையான காரணங்களை கண்டறிவதற்காக அவசர விசாரணை மேற்கொள்ளுமாறு கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக கடற்படையினருக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சர் அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார். துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
அத்துடன் விபத்துக்குள்ளான படகு பயணத்திற்கு பாதுகாப்பான நிலையில் இருந்ததா, பயணிகளின் எண்ணிக்கை விதிமுறைகளுக்கு உட்பட்டதா, கடல் பயணத்திற்காக பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பன குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளுடனும் காவல்துறையினருடனும் கடற்படையினருடனும் அமைச்சர் அவசர கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடலில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணிகளை தீவிரப்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீட்பு நடவடிக்கைகளில் எந்தவித தாமதமும் ஏற்படாத வகையில் அனைத்து வளங்களையும் பயன்படுத்துமாறும் அதிகாரிகளிடம் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலையின் அதிகாரிகளுடனும் அமைச்சர் தொடர்பு கொண்டு அவர்களின் உடல்நிலை குறித்தும் கேட்டறிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பருவகால மழை மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையேயான பயணிகள் படகு சேவை நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 9:30 மணியளவில் 77 பயணிகளுடன் சிவகங்கை பயணிகள் படகு காங்கேசன்துறை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. குறித்த படகு மதியம் 2 மணியளவில் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து 92 பயணிகளுடன் பிற்பகல் 3 மணியளவில் அதே சிவகங்கை பயணிகள் படகு மீண்டும் நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பருவகால மழை மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த பயணிகள் படகு சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. சுமார் 4 மாதங்களுக்கு பின்னர் இந்த சேவை தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பயணிகள் படகு சேவை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து 6 நாட்களில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இருவழி பயணத்திற்கான கட்டணம் 28,500 இலங்கை ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகில் 500 லிட்டருக்கும் மேற்பட்ட மண்ணெண்ணெயை பதுக்கி வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, அதிகளவிலான மண்ணெண்ணெயை வியாபார நடவடிக்கைகள் அல்லது பிற தேவைகளுக்காக பயன்படுத்தும் நோக்கில் வாகனம் ஒன்றின் மூலம் மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகிலிருந்து கடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரையும் அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் வாகனத்தையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவரிடமிருந்து 500 லிட்டருக்கும் மேற்பட்ட மண்ணெண்ணையும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர், அவரின் வாகனம் மற்றும் கைப்பற்றப்பட்ட மண்ணெண்ணெய் ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் நிலம், வான்பரப்பு மற்றும் கடல் எல்லைகளை எந்த ஒரு நாட்டிற்கும் சார்பாகவோ அல்லது பிற தரப்புகளுக்கு தீங்கு விளைவிப்பதற்காகவோ பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் குறிப்பிட்டதாவது, நாட்டின் வெளிவிவகார கொள்கை மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்து தெளிவாக விளக்கி எமது அரசு பதவியேற்ற போது சிலருக்கு சர்வதேச உறவுகள் கையாள தெரியாது என்றும் ஒரு பெட்டிக்கடையை கூட நடத்த தகுதியற்றவர்கள் என்றும் விமர்சித்தார். அவர் சர்வதேச நாணய நிதியம் நாட்டை விட்டு வெளியேறிவிடும் என்ற அபாயமும் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்று எமது ஜனாதிபதி நடுநிலை ராஜதந்திரத்தையும் சர்வதேச சமூகம் எமது அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையையும் காண்கின்றார். இதனால் அந்த விமர்சகர்கள் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் மோதல் போன்ற சர்வதேச பிரச்சினைகள் முழு உலகையும் பாதிக்கின்றன. உலகில் எங்கு போர் நடக்கிறதோ அந்த தாக்கம் மனித உயிர்களுக்கு தான் உண்டு. அதனால் தான் எமது ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் எப்போதும் உலக அமைதிக்காக குரல் கொடுத்து வருகின்றனர். இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் எமது அரசின் தன்னம்பிக்கை மற்றும் மனசாட்சியானது மிகப்பெரியது. சர்வதேச சட்டங்கள் மற்றும் சாசனங்களுக்குள் அடிப்படையிலேயே எப்போதும் நடுநிலையான நாடாக செயற்படுவோம் என்று அவர் வலியுறுத்தினார். பிற நாடுகளின் மோதல்களுக்காக எமது வளங்களை பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம். மனிதாபிமானத்தை முன்னிறுத்தி எந்த ஒரு தரப்புக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நடுநிலையான வெளியுறவு கொள்கையை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி 30 லட்சம் ரூபாவை மோசடி செய்ததாக வைத்திய தம்பதியர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண் கூறுவதாவது, தம்பதியர் அவர் சகோதரியை கம்போடியா நாட்டுக்கு அனுப்புவதாக கூறி அவரை அங்கே அனாதரமாக கைவிட்டு விட்டதாகவும், சம்பவம் குறித்து விவரிக்கும் போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண்ணை ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புவதாக கூறி முதலில் 30 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும், பின்னர் நீர்கொழும்பு பகுதியை சேர்ந்த முகவர் ஒருவரை தொடர்பு செய்து கம்போடியா வழியாக வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி அதில் மோசடி செய்து சகோதரியை அனாதரமான வெளியில் விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கம்போடியாவில் அனாதரவான நிலையில் இருக்கும் தனது சகோதரியை மீட்டுத்தர வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு யாழ் பிராந்திய காரியாலயம் சமர்ப்பித்து பெண்ணின் சகோதரி முறைப்பாடு செய்துள்ளார். இத்தோடு 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வைத்திய தம்பதியர் மீது பாதிக்கப்பட்டவரின் சகோதரி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்பான உலக செய்தியின் ஒரு பார்வை. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் அதற்கான திட்டமிடல்கள் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவரின் தகவலின்படி ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியை படுகொலை செய்ததற்கான இலக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே நிர்ணயித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அலி கமேனியை கொலை செய்வதற்கான ராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று திட்டம் இருந்ததாக குறிப்பிட்டார். எனினும் பின்னர் ஈரானுக்குள் வெடித்த மக்கள் போராட்டங்கள் மற்றும் உருவான உள்நாட்டு அமைதியின்மை காரணமாக இந்த திட்டம் முன்கூட்டியே செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் உள்நாட்டு நெருக்கடியை பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேல் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதன் காரணமாக ஆரம்பத்தில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்டிருந்த இந்த நடவடிக்கை பின்னர் மாற்றப்பட்டு இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஈரானிய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தையும் அங்கு இல்லாததாக கூறப்படும் ஒரு இஸ்ரேலிய வான்படை தளத்தையும் குறிவைத்து ஒரு தொன் போர்முனை கொண்ட கோராம் சஹர் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 எனப்படும் நடவடிக்கையின் 19வது அலை தாக்குதலின் ஒரு பகுதியாக இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஏவப்பட்ட அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளான ஐரம் டோம், டேவிட் ஸ்லிங் மற்றும் அரு ஆகிய பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு ஏவுகணை மற்றும் மத்திய இஸ்ரேலில் உள்ள ஒரு திறந்தவெளி பகுதியில் விழுந்ததாகவும் கூறப்படுகின்றது. எனினும் பென்குரியன் விமான நிலையத்தில் எந்தவித சேதமும் அல்லது நேரடி தாக்குதலும் பதிவாகவில்லை என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய ஆயுதப்படைகள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் நிச்சயமான மரணத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை, ராணுவ மற்றும் காவல் பிரிவின் அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போடுமாறு நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் சரணடைந்தால் எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படும், இல்லையெனில் நீங்கள் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் உலகெங்கிலும் பணியாற்றி வரும் ஈரான் தூதுவர்கள் தாங்கள் இருக்கும் நாடுகளில் தஞ்சம் கோருமாறும் மேலும் புதிய மற்றும் சிறந்த ஈரானை உருவாக்க உதவுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு பதிலாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் விடயத்தில் தான் தனிப்பட்ட முறையில் ஆர்வம் காட்டுவதாகவும், கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி இந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இலங்கை கடற்பரப்பில்
கடற்பரப்பில் விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் ஈரானிய போர்க்கப்பலான IRIS புஷர் கப்பலில் இருந்த 208 பணியாளர்கள் தற்போது இலங்கை அதிகாரிகளின் பாதுகாப்பு அணை கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மனித அபிமான அடிப்படையில் அவர்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இந்த சர்வதேச மோதலில் இலங்கை நடுநிலை நிலைப்பாட்டை பின்பற்றுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் டிரம்பின் இந்த எச்சரிக்கையை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இது குறித்து பதிலளிக்கையில், அமெரிக்காவின் எந்த ஒரு தரைவழி தாக்குதலையும் எதிர்கொள்ள ஈரான் தயாராக உள்ளது. மேலும் எமது நாட்டின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது ஈரான் மக்களின் உரிமை. அந்த விடயத்தில் வெளிநாடுகள் தலையிட முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.